Hello students, welcome to Shiny Max. 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 4.2ல முதல் கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு வட்டங்கள் வரைக. நம்ம இங்க அளவுகள் தந்திருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம வட்டம் வரையணும். சரிங்களா? இங்க மொத்தமா ரெண்டு அளவு கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து ஆரம், இன்னொன்னு விட்டம். நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டாவே வரைஞ்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் r is equal to 4 சென்டிமீட்டர். ஆர்னா ஆரம். நம்ம இங்க ஆரம் கொடுத்திருக்கனால டைரக்டாவே வரைஞ்சிடலாம். நீங்க வரைகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க உதவிப்படம் வரையணும். உதவிப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே தேவை கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சா போதும். நம்மளுக்கு கொஸ்டின்ல வட்டம் வரைகிறதா கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்களாவே ஒரு அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு வட்டம் வரைங்க. இப்ப இந்த வட்டத்தோட மையத்துக்கு ஓ அப்படி நேம் கொடுங்க. இனி ஆரம். ஆரம்னா என்னன்னா வட்டத்தோட மையத்துல இருந்து இந்த பருதியை தொடர அந்த கோடு தான் ஆரம். நீங்க இந்த ஆரத்தை எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வட்டத்துல ஆரம் நீங்க எங்க வரைஞ்சாலும் அது சமமா தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு கோடு வரைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதோட அளவு நம்மளுக்கு கொஸ்டின்ல 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்களும் 4 சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. இனிமே நம்ம உண்மை படம் வரையலாம். உண்மை படம் வரைகிறதுக்கு முதல்ல நீங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும். நீங்களாவே ஒரு புள்ளி வச்சிருங்க. இப்ப இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நேம் கொடுங்க. இனிமே நீங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்ல காம்பஸோட முனைய வந்து 0ல வைங்க. சரிங்களா? அப்புறமாட்டு பென்சிலோட முனைய 4ல வைங்க. ஏன்னா கொஸ்டின்ல நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. இப்ப காம்பஸோட முனைய இந்த புள்ளியில வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டேன். இப்ப நீங்க ஒரு வட்டம் வரைய போறீங்க. வரைஞ்சிடலாமா? இந்த மாதிரி. ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ நீங்க வட்டத்தோட மையத்துல இருந்து பருதியை தொடுற மாதிரி ஒரு கோடு வரைங்க. ஓகேங்களா? வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஆரம் வட்டத்தோட பருதியை தொடும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கணும். இதோட அளவு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 4 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். 4 சென்டிமீட்டர். நீங்க இந்த மாதிரி பெண்ணொன்னு யூஸ் பண்ணக்கூடாது, பென்சிலை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் d is equal to 12 சென்டிமீட்டர். dனா விட்டம். நம்மளுக்கு இங்க விட்டம் தந்திருக்காங்க. இதை முதல்ல ஆரமா மாத்தணும். ரொம்பவே ஈஸி. 2ஆல வகுத்தா போதும். அதாவது விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப நீங்க 2ஆல வகுக்கணும். ஓகே, இப்போ ஆர் கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணணும்? விட்டத்தை 2ஆல வகுக்கணும். டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 12. டிவைடருக்கு கீழே 2. இப்போ இது 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஆர் 2 12. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 6 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். இப்போ நம்ம ஆரோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி நீங்க உதவிப்படம் வரைங்க. ஓகேங்களா? உதவிப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே தேவை கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிக்கிட்டு மையத்துக்கு ஓ அப்படி நேம் கொடுங்க. இனி இங்க இருந்து வட்டத்தோட பருதியை தொடுற மாதிரி ஒரு கோடு வரைங்க. இதுதான் என்னது? ஆரம். மதிப்பு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அதையும் எழுதிருங்க. இனிமே நம்ம உண்மை படம் வரையலாம். உண்மை படம் வரைகிறதுக்கு நீங்க ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா? இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நேம் கொடுங்க. இந்த வட்டம் கொஞ்சம் பெருசா வரும், அதனால புள்ளிய கொஞ்சம் தாத்து வைங்க. இப்ப ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனைய கரெக்டா 0ல வைங்க. பென்சிலோட முனைய 6ல வைங்க. ஏன்னா நம்ம 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ இந்த காம்போஸோட முனைய இந்த புள்ளியில வைக்கிறீங்க. ஓகே, வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் வட்டத்தோட மையத்துல இருந்து பருதியை தொடுற மாதிரி ஒரு கோடு வரையலாம். இல்லாட்டா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் புள்ளி வைங்க. சரிங்களா? இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுங்க. இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இதோட அளவு வந்து 6 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் இங்க நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டாவே வரைஞ்சிடலாம். முதல்ல உதவிப்படம் வரையணும். நீங்களாவே ஒரு சின்னதா ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. இதோட மையம் ஓ. இனி வட்டத்தோட மையத்துல இருந்து பருதியை தொடுற அந்த கோடு தான் என்னது? ஆரம். இது நம்மளுக்கு 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி நம்ம உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு நீங்களாவே ஒரு புள்ளி வச்சிருங்க. இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நேம் கொடுக்கணும். சரிங்களா? இனி ஸ்கேல் எடுங்க. அப்புறமாட்டு காம்போஸோட முனை கரெக்டா 0ல இருக்கணும். பென்சிலோட முனை கரெக்டா 3.5ல இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 3.5 அப்படின்னா இந்த 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா? பெருசா இதுதான் 5. இந்த 3க்கும் 4க்கு இடையில 10 கோடு இருக்கும். இதுல கரெக்டா 5வது கோடு இந்த நீளமா இருக்கக்கூடிய இந்த கோடு. ஓகேங்களா? அந்த மாதிரி பாருங்க. ஓகே, இப்போ கரெக்டா எனக்கு இருக்கு. காம்பஸோட முனைய நீங்க இந்த புள்ளியில வைக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இப்போ வட்டத்தோட பருதியில ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கணும்.
இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைகிறேன் பாருங்க. வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டு துண்டோட அளவு 3.5 சென்டிமீட்டர். எழுதிடலாமா? 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்டம் வரைஞ்சிட்டோம். 4th சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக வரைஞ்சிடலாம். முதல்ல உதவிப்படம் வரைங்க. சின்னதாக ஒரு வட்டம், வட்டத்தோட மையத்துக்கு ஓன்னு நேம் கொடுங்க. இனி வட்டத்தோட மையத்துல இருந்து பரிதியை தொடுற மாதிரி ஒரு கோடு வரைங்க. இதோட அளவு 6.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி உண்மைப்படம் வரையலாம். இந்த வட்டம் கொஞ்சம் பெருசா வரும், அதனால புள்ளியை கொஞ்சம் தாத்து வைங்க. சரிங்களா? இப்போ இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனையை கரெக்டா 0ல வைங்க. ஓகே, வச்சுட்டேன். பென்சிலோட முனையை 6.5ல வைக்கணும். நம்மளுக்கு வந்து அளவு 6.5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 0ல காம்போஸோட முனையை வைங்க. பென்சிலோட முனையை 6.5. 6.5 எங்கே இருக்குன்னா 6க்கும் 7க்கும் நடுவில் ஒரு பெருசாக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 5வது கோடு. அப்போ 0ல இருந்து 6.5 கரெக்டாக இருக்குது. இப்போ காம்போஸோட முனையை கரெக்டாக இந்த புள்ளியில் வைக்கணும். வச்சுட்டேன். இப்போ நம்ம வட்டம் வரையலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இந்த மாதிரி தான் வட்டம் பெருசாக வரும். சரிங்களா? இப்போ பரிதியில் ஒரு புள்ளி வைக்கலாம். இந்த புள்ளி தான் ஏ. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரையலாம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம். இதோட அளவு 6.5 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். 6.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். 5th சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு விட்டத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரமாக மாற்றணும். சரிங்களா? அதுக்கு 2ஆல் வகுத்தாலே போதும். பாருங்க, r = விட்டத்தை 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்பு கிடைக்கும். ஓகே, டியோட மதிப்பு 6. கீழே என்னது 2. இப்போ 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 3 2 6. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்கு? 3. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கணும். இப்போ நம்ம ஆரத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனி உதவிப்படம் வரைங்க. சின்னதாக ஒரு வட்டம், வட்டத்தோட மையத்துக்கு ஓ. இனி மையத்தில் இருந்து வட்டத்தோட பரிதியை தொடுற மாதிரி ஒரு கோடு. இதோட அளவு தான் 3 சென்டிமீட்டர். இனி உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு நீங்கள் ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா? இந்த புள்ளிக்கு நம்ம ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இனி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனையை கரெக்டாக 0ல வைக்கணும். ஓகேங்களா? இனிமேல் பென்சிலோட முனையை 3ல வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்பு எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ காம்போஸோட முனையை இந்த புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. சரிங்களா? இப்போ வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி வைக்கலாம். இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரையலாம். கோடு வரைகிறேன் பாருங்க. ஓகே, வரைஞ்சிட்டேன். இந்த கோட்டு துண்டோட அளவு எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். இனி அடுத்த சம்மா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.